பிரபந்தத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ண. ஆனா அவர்களாக தனி பிரபந்தம் ஒண்ணு பாடல. தேசிகன் ஒருவர் தான் தேசிக பிரபந்தம் என்று ஆச்சாரியர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு என்ன சாரங்கிறத சாதிச்ச. இது இதனால மற்றவாளுக்கு மட்டம் நான் சொல்ல வரல, அவ்வளவு உழைச்ச. தமிழுக்காக உழைக்கிறேன்னு சொன்னா வள்ளுவர் கிட்ட கோட்டத்துக்கிட்ட பக்கத்துல போய் நின்னா மட்டும் போறாது இல்லையா? அது ரொம்ப சுலபம். இங்கேருந்து இப்போ வந்து பஸ் ஓலாலாம் பிடிச்சிட்டு போயிட்டேன்னா போய் நின்றுடலாம். தமிழுக்காக எப்படி போராடுறது? தமிழ்ல ஒரு கிரந்தம் பண்ணணும், அதுலயும் கடினமான சில கிரந்தங்கள். சட்டுன்னு தேசிக பிரபந்தம்னா சுலபம், ஆழ்வார்க்கே தேவைங்கிற மாதிரி ஆயிடும். அவ்வளவு கடினமாக சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் அவ்வளவு கடினமான கிரந்தங்கள் கொடுத்த சுவாமி நம் போன்றவர்களுக்காக சுலபமான ஒரு கிரந்தம் ஞாச தசகம் அப்படின்னு சொல்லிச்சார். ஞாசனாலே அது பரசமர்ப்பணம், சரணாகதி, பிரபத்தியை பற்றி சம்பந்தம் பெற்ற ஒரு பிரபந்தம். பிரபத்திக்காக அந்த ஸ்தோத்திர ரத்னமாலால 4 பிரபந்தங்கள். ஒன்னு ஞாச தசகம் 10, இந்த T20 ஒன்று வந்து வருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் விளையாடிட்டா நமக்கு பொறுமை இல்லை. 20, அதனால 20லேருந்து இப்போ T10 கூட வந்துடும் போல இருக்கு. ஏன்னா தேசிகன் முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் விம்சதின்னு ஒன்று பாடியிருக்கார், தசகம் ஒன்று பாடியிருக்கார். ரெண்டுமே ஞாசத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். ஞாச விம்சதி, ஞாச தசகம். பொதுவாக ஞாச தசகத்துல ஒரு கிரமம் உண்டு. விம்சதியில இருக்கக்கூடிய கடைசி ஸ்லோகத்துல இதை சேர்க்கிறோம். அது தசகத்துல இல்லை. சம்சாராவர்த்த வேக பிரசவன சுபத தேசிக பிரேட்சிதோ அப்படிங்கிறது அதுவும் ஸ்ரத்தரா. யாதிருச்சிகமா பாருங்க, அதிகரண சாராவளியும் ஸ்ரத்தரா, இதுவும் ஸ்ரத்தரா. ஞாச திலகம் மட்டும்தான் 7 சந்தஸ்ல பாடியிருக்கார். மாலினி, மந்தாக்ராந்தா, ஹரிணி, சிகரிணி, சார்தூல விக்ரீடிதம், வசந்த திலகான், அத்தனை சந்தஸ்லையும் பாடியிருக்கார். அப்ப தசகம்ங்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அது அனுட்டுப் சந்தஸ். அனுட்டுப் சந்தஸ்னாலே டக்குன்னு வந்துடும். அதனால நிறைய பேருக்கு இந்த ஞாச தசகம் மனப்பாட்டமாக தெரியலாம். பல பேருக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம். கத்துண்டுருவோம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா காத்தால கூட கத்துண்டுருவோம். அதனால அவ்வளவு சுலபமான ஒரு கிரந்தம். அந்த சுலபமான கிரந்தத்தை சுருக்கமாக தேசிகன் ரகசியத்திரேசாரத்தை 2வது அதிகாரத்தை எடுக்கிறார். அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹான். காலம் ரொம்ப குறைச்ச. ராத்திரி அடியின் ட்ரெயின் பிடிக்கணும், அதுதான் விக்னம். பகவஸ்ச விக்னாஹா, அது நிறைய கம்பார்ட்மெண்ட்டோட இருக்கு இல்லையா? நம்ம கம்பார்ட்மெண்ட் எப்பவுமே கடைசியா பெருமாள் வச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கர்மாவை நடந்தே தொலைக்கலாம். அதனால பகவஸ்ச விக்னாஹா, அது ஒன்னொன்னும் விக்னம். அதனால கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமா சொல்லிவிடுறேன். நீங்கள்லாம் உங்க போன்ல ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு, ஆடியோ ஃபெசிலிட்டி இருக்குன்னா தாராளமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது, தாராளமா பண்ணிக்கலாம். அதனால முதல் ஸ்லோகம் தேசிகன் அகம் மத்ரக்ஷண பரஹ. இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா ஒவ்வொரு பிரபன்னன் வாயிலேன்னு வரக்கூடிய ஸ்லோகம் இல்லையா? இப்போ மாங்கல்யம் தந்துனானேனான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. மம ஜீவன ஹேதுனானா துவம் ஜீவ சரதசதம், அது அந்த பிள்ளை மட்டும்தான் சொல்லணும். அந்த பட்டர் சுவாமி சொன்னார்னா அவர்களோட கல்யாணம் நடக்கும். அதனால இந்த இடத்துல பிரபன்னன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதஹா. புதஹா ஒரு தத்துவஞானியாக இருக்கக்கூடியவன். இதுக்கு 5 வியாக்கியானங்களோட பப்ளிஷ் பண்ணியிருக்கா. பௌண்டிகபுரம் ஆசிரமத்துல ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்ட ஆண்டவர் இருக்கும்போது ஒவ்வொரு தேசிக ஸ்தோத்திரத்துக்குமே பிராச்சீன வியாக்கியானங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்கா. கட்டாயம் நீங்கள்லாம் அது வாசிக்கணும். ஒண்ணுமே இல்லை, வாசிக்கலைனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் அது பப்ளிஷ் பண்றது நிறுத்திடுவா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க வாசிக்காம போனாலும் சும்மா இருக்கட்டுமே அந்த புஸ்தகம். எத்தனையோ விஷயம் இருக்கு. இப்ப அடியன் கிட்ட 100 வேஷ்டி இருக்கு, அத்தனையுமா போட்டுக்கிறேன். ஆனாலும் வச்சுக்கிறோம் இல்லையா? வேஷ்டியே வச்சுக்கிறோம், ஏன் கிரந்தத்தை வச்சுக்க? அதனால அப்பேற்பட்ட ஆசிரமத்துல 5 வியாக்கியானங்கள் எடுத்து சுலபமா சொல்றேன். புதஹா ஒரு ஞானி, தத்துவ ஞானி என்ன செய்ய வேண்டும்? அகம் மத்ரக்ஷண பரஹ. முதல்ல அகம் என்கின்ற வார்த்தையை பிரிச்சுட்டார். ஸ்வரூப ஞானம். அப்போ அகம் என்கின்ற ஐ அப்படின்னு சொல்லும் போது இதை தொடறேன். கரெக்டா? யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. When I touch here, what do I touch? Heart and in the heart. Chest. Okay. I am touching my body. ஆனா இந்த விரலால இப்படி தொடும்போது அது உள்ள வரைக்கும் போய் பரியவசிக்கும், ஆத்மா வரைக்கும் போகும். எப்படின்னா இப்ப நான் ஜலம் கேட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? எப்படி கொடுப்பேன்? டிஸ்டிலரி பாட்டில் என்ன? டம்ளர். ஃபைன்.
டம்ளர்னு ஒன்று வந்துருச்சு. நான் டம்ளர்ல கேட்டேன்னா, ஆனா உனக்கு தெரியும் தண்ணி எனக்கு கொடுக்கும் போது அது தனியா இருக்காது, அதுக்கு ஒரு கேரியர் தேவை. அப்ப ஆத்மானா அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அப்ப தண்ணினா அந்த டம்ளரை கடந்து நான் தண்ணீரை தான் தொடர பாருங்க. அப்ப அகம்னு சொன்னா அது ஆத்மாவை தான் தொடும், சரீரத்தையும் தாண்டி. அப்ப அகம். அப்ப ஜீவாத்ம ஸ்வரூப ஞானம் இருக்கணும். அகம் மத் ரக்ஷண பரஹ, இதை காக்கும் பொறுப்பு என்னுடையது அல்ல. என்னுடையது நான் வச்சுட்டேன்னா சரணாகதி பலிக்காது. சரணாகதிக்கு என்னன்னா வெக்கவே இருக்கக்கூடாது, எனக்கு தெரியலங்கிறத சொல்லணும். எப்பவுமே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்றான்னு வச்சுக்கோ. அமெரிக்கன் ஏர்போர்ட்ஸ்க்கு போயிட்டேன்னா அவ சொல்ற ஆக்சென்ட்டும் நமக்கும் சுத்தம் ஒண்ணுமே புரியாது. நம்ம இங்கிலீஷே கத்துக்கலே நமக்கு சொல்லிடும். இப்போ another man, அனந்தராமன் another manங்கிற அந்த மாமா தேடிட்டு இருக்காரு. யாருன்னு another man, அவர் தான் வருது, அனந்தராமன் தான் வருது. அப்போ அவ கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்? உன் இங்கிலீஷ் எனக்கு புரியல. ஆனா நமக்கு சொல்லவே வராது. ஏன்னா தெரியல புரியலன்னு ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இல்லை. அந்த ஷேம்லெஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. ஆனா தேசிகன் சொல்ற சரணாகதி பலிக்கணும்னா இந்த ஆத்மாவை காக்கும் பொறுப்பு என்னுடையது அல்லங்கிற அந்த ஷேமே இருக்கக்கூடாது. பெருமாள் கிட்ட போய் சொல்லணும், அகம் மத்ரக்ஷண பரஹ, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம், அதை காக்கும் பொறுப்பு மத்ரக்ஷண பலம் ததா. சரி, இப்ப நீ என்ன காத்துட்ட, அதுக்கு நீ ஒரு பலன் கொடுக்கிற, அந்த பலனும் என்னுடையதல்ல. எல்லாத்தையும் விட்டுணும். ஏதாவது ஒண்ணுத்த ஒத்துண்டாதான் அது ஒட்டிக்கும். ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு விஷயம் சாதிப்பார். அல்வா கொடுத்தா சாப்பிடுறது. நான் அல்வா கொடுத்தாங்கிறதுலயே 2 அர்த்தம் உண்டு. அதனால முதல் அர்த்தம் ரூಢின்னு ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருத. பிரதமார்த்தம் மட்டும் வச்சுக்கலாம். அல்வா யாரோ ஆசை பண்ணதை கொடுக்குறா. கொடுக்கும்போது சாப்பிடுறது அனுபவிக்கிறதெல்லாம் நாக்கு, அனுபவிக்காததெல்லாம் துவச்சை, காது கை, இதெல்லாம் ஒன்றும் அனுபவிக்க கூடாது இல்லை. ஆனா அது கை காலில் விழுந்துட்டு வாயெல்லாம் விட்டுட்டுனா உடனே நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு ஆரம்பிக்கிறோம். அனுபவிப்பது நாக்கு. ஆனா நாக்கு மட்டும் ஆரம்பிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒட்டிக்கிறதே இல்லை. ஏன்னா நாக்கு சொல்லி எடுத்து இந்த அல்வா எப்படி இருக்குமோ எனக்கு இல்லைன்னு தெரியாது, அது ஆசையே வச்சுக்கிறது இல்லை. அதனால அந்த பற்றே இல்லாததனால் அந்த பிசுக்கு அதுக்கு ஒட்டிக்கிறது இல்லை. அதனால அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நாம, இது என்னுடையது அல்ல. இது ரொம்ப நான் உபன்யாசம் பண்றேனே ஒழிய இந்த எண்ணம் எல்லாம் வருது ரொம்ப கட்டினம் சுவாமி. இப்போ கோவில்ல நான் யோசிச்சு பாருங்க, கோவில்லாம் ரொம்ப அட்வான்ஸா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவகாடோங்கிற ஃப்ரூட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவகாடோ ஒன்னும் இந்த வரும்போது கடையில கேட்டேன், 2 அவகாடோ. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்லாம் ரொம்ப நல்லது. அந்த அவகாடோல ஒரு சட்னி அவ பண்றா, குவாக்கமோலேன்னு பேர் இருக்கு. அதனால அந்த அவகாடோ 2 சேர்ந்தா 500 ரூபாய். பங்கனவள்ளிகிட்ட காஸ்ட்லியா இருக்கு. இப்ப அந்த 2 பழத்தை நான் பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், பீடிகை ஒருவேளை சன்னதியில அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காலம் 2055 வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப இன்னும் 30 வருஷம் கழிச்சு சன்னதிகள்ல அவகாடோவும் கொடுக்கலாம்னு சொல்றான்னு வச்சுக்கோ. வராதா? 55. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க பெங்களூர், நான் பெங்களூர், எங்க சன்னதியில வச்சுக்கோ, கொடுத்துடுறேன். இப்போ ஒருத்தர் வாழைப்பழம் கொடுத்துருப்பாரு, அது 50 ரூபாய் தான். அந்த பட்டர் சுவாமி மறந்து போய் என்ன பண்ணிடுறாரு, வாழைப்பழத்தை என்கிட்ட கொடுத்துடுறாரு, அவகாடோ அப்ப நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய அவகாடோவை இவங்கிட்ட கொடு. அப்ப அந்த மமக்காரம் தூக்கி நிற்கிறதே. இட் இஸ் நாட் ஈஸி. தேசிகன் எழுதியிருக்கார், அவர் அப்பேற்பட்ட ஞானி ஆச்சாரிய சார்வபௌமன். ஒருவேளை இதை ஒரு 5 இடத்துல உபன்யாசம் பண்ணி 10 இடத்துல உபன்யாசம் பண்ணி ஏதேனும் ஒரு இடத்துல அந்த என்லைட்டன் வருமோ என்னமோ. நமம அந்த மமக்காரத்தை விடுறது அவ்வளவு கஷ்டம். நமம ஸ்ரீபதே ரேவே. சரி, எல்லாத்தையும் விட்டாச்சு, அவனை பரமாத்மா ஒத்துக்கணுமே. அடுத்த ப்ராப்ளம் அங்க கொடுத்தேன். அப்ப அந்த பரமாத்மாவை எங்கனே விசேஷிப்பது? ஸ்ரீபதே ரேவே. அது பிராட்டியை ஒரு துளி கூட பிரியாத பகவான் ஆசிரிய வேளையோடு போக வேளையிலும் வாசியர ஒரு மிதுனமே உத்தேசியம்னு திருவாய்மொழி வியாக்கியானம். அப்போ 2 பேரும் தம்பதி தெய்வதம் நக, அந்த தம்பதி ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் இக்ஷிபே புதா. தேசிகன் ஸ்ரீபதே ரேவேத்னு எதுக்கு சொல்லணும்னா, தேசிகன் எந்த கிரந்தம் சாதிச்சாலும் பாஷ்யக்காரர் தான் மனசுல இருந்தார். அவளுக்கு ஏதோ
பேட் லக் 250 வருஷம் கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்து இல்லாட்டா he would have been one of the direct most illustrious students. பட் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டார். எப்படி? தேசிகன் ரொம்ப பாஷ்யக்காரர் மனசுல வச்சுப்பாரு. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தின் தொடக்கத்தில், சாரீரிக பாஷ்யத்தின் தொடக்கத்திலேயே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு விட்டார். அதுல துளி கூட சந்தேகம் இல்லைன்னு விட்டார். அதையே தேசிகன் எடுத்து யார்கிட்டன்னா ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம். திருவேங்கடமுடையான சேவிச்சா திருமுகம் தேவபெருமாள் மாதிரி இருக்கு, வச்சிருக்க கையை பார்த்தா உபிலிபன் மாதிரி இருக்கு, தோளை பார்த்தா கல்லழகர் மாதிரி இருக்கு, சுந்தர தோளுடையானா இருக்கார். இத்தனை திவ்யதேசமும் ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தில் வருவது போல் இத்தனை விஷயத்தையும் தேசிகன் முதல் ஸ்லோகத்துல அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபே புதஹா இப்படின்னு பெருமாள் பிராட்டிக்கு கிட்ட சரணாகதி பண்ண தெரிஞ்சவன் தத்துவஞானி. அவன் புதன் உடன். புதன் பரமஞானி. அதாவது புதன்கிறது ஒரு கிரகம், அவன் புத்திகாரகன். தேசிகன் பின்னாடி ஒரு இடத்துல நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் போது அவருடைய கதி, அவருடைய வடிவழகெல்லாம் பார்த்துட்டு கிரகமண்டலி அவருக்குள்ள இருக்குன்னு கனகருச்சிரா காவியாக்கியாதா சனைச்சர நோச்சிதா ஸ்ருத குரு புதா பாஸ்வத்ரூபா த்விஜாலிக சேவிதான்னார். அந்த இடத்துல கிரகத்தை வச்சுதான் அர்த்தம் பண்ணணும். ஏன்னா அந்த புதன் புத்திகாரகன்னா அது அத்தனையும் பெருமாளுடைய பாதுகைக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல புதகாங்கிற அர்த்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது தத்துவஞானிங்கிற. சரி, முதல் ஸ்லோகம் எடுத்து. ரெண்டாவது, சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம். ஸ்வா நிறைய சப்தங்கள் இருக்கு. என்ன எடுக்கிறார் தேசிகன்? சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தின் முதல் அதிகாரம் உபோத்காதம்னு பேர். தொடக்கம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா தொடக்கம். இப்பவே இங்க டெம்பிள் அத்தாரிட்டிஸ்லாம் சேர்ந்து எவ்வளவு அழகா அந்த தொடக்கம் ஓப்பனிங் எப்படி இருக்கணும், நீங்க கோபுரம் வரணும், அந்த மண்டபம் வரணும், ஆர்ச் வரணும், எவ்வளவு அழகா பண்ணணும்னு யோசிக்கிறார். அதனால யாருக்காவது இந்த கைங்கரியங்கள்ல பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற இச்சை இருந்தால் you may kindly get in touch with the temple authorities. நம்மளால யதாசக்தி ஏதாவது என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ கட்டாயம் பண்ணலாம். உள்ள நுழையிறோம், ஒரு பெரிய ஒரு ராஜகோபுரம் இருந்ததுன்னா பிரம்மாண்டமா இருக்க வரும். இந்த மாதிரி ரகசியத்திரேசாரம்ங்கிறது கல்பக விருட்சம். அது தொடக்கத்துல ஒரு இனாகரேஷன் பண்ணணும். இங்க இனாகரேஷனுங்கிறது இனாகரேஷன் இல்லை, ஏன் பெருமாள் ஏற்கனவே வந்துட்டார். அந்த சர்வலோகேஸ்வரன் எங்க இங்க பெருமாள் வந்திருக்கார். அதனால எப்போ பெருமாளும் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இருக்கோ நம்மளாம் சும்மா வந்துட்டு போறோம். பெருமாளுடைய அனுகிரகம் தான் இங்க அதிகம். அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சுவாமி தேசிகன் முதல் உபோத்காதாதிகாரத்தை எடுக்கிற ஹிருத்யங்கமனாய் சிஷ்யனாய் பிரேஷ்யனாய் இருக்கக்கூடிய தாசபூதனாய். ஓ த டீச்சர்னு இருக்கா, அவகிட்ட போய் கேட்கணும், ஓ வண்டர்ஃபுல் யூர் a teacher, who are your students? I don't have students. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம வேற டீச்சர். டீச்சர்னு ஒருத்தி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒருத்தர் இருக்கணும். பகவான் ஸ்வதந்திரன்னா பரதந்திராள் பல பேர் இருக்கணும். அவன் சுவாமின்னா தாசபூதர்கள் இருக்கணும். அவ தேசிகன் எடுக்கிற சுவாமின்னு பெருமாளை சொன்னதால் அதுல இருந்து தெளிவா தெரியுது நான் தாசன். சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல பஷ்யாமின்னு சொல்லிவிட்டா யார் பஷ்யாமின்னு கேட்க மாட்டா. பஷ்யாமி வந்துட்டாலே அகம் பஷ்யாமி தான். அவர் சுவாமின்னு விட்டா நான் தாசன். அப்ப தாசத்துவம் வந்துடுது. அதனால இந்த இடத்துல சுவாமி ஸ்வசேஷம். அப்போ அவர் சுவாமின்னு விட்டுட்டா அவர் எங்க வச்சிருக்காரோ அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். ஸ்வசேஷம் ஸ்வவசம். அப்படியே சஹஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு எடுத்தார். வஷட்காரஹான்னா அந்த இடத்த பகவத்பாதாள் வியாக்கியானம் பண்ணும்போது யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வியாக்கியானம் பண்ணார். ஆனா பட்டர் பகவத்குண தர்ப்பணத்துல பண்ணும்போது வஷட்காரஹான நியந்தாவா இருக்கக்கூடியவன் வியாக்கியானம் பண்ணார். அதனால ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம். அப்பேற்பட்ட பகவானிடத்தில் பரத்தை சமர்ப்பித்து விட்டோம். அதை விட்டோம்னு சொன்னதையும் தேசிகன் ரொம்ப ஜாகிரதையா சொன்னார். விட வச்சுட்டேன். எவ்வளவு ஜாகிரதை பாருங்க. ஒரு இடத்துல கூட நம்ம பண்ண மாதிரி வரக்கூடாது. நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா அத்தனையும் அவர் நம்மள பண்ண வச்சாருங்கிறார். ஸ்வபரத்வேன நிர்பரம். பண்ணிவிட்டா அது பரம் இல்லாம ஆயிடுறது. நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம். முதல் ஸ்லோகத்துல புதகான்னு ஒரு தத்துவஞானியை சொன்னார். அந்த ஞானியை விடாம இரண்டாவது ஸ்லோகத்தை ஸ்வதியா நீ கொடுத்த ஞானத்தினால்
ஸ்வார்த்தம். அப்பேற்பட்ட பகவானுடைய கைங்கரியத்துக்காகவே நம்மளை வச்சுட்டு இருக்கார். ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம். அந்த என்னை அடியேனை உன் கைங்கரியத்துக்காக ஒரு பொருளாக பயன்படுத்திக் கொள். 2வது ஸ்லோகம்.